வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொல்லாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේගේ නාමයට ගෞරව වේවා. கடந்த ஒரு 3 வருடங்களாக நான் ஜீசஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரியோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன். මේ ආයතනයේ සමග මම අවුරුදු 3 එකතු වෙලා දෙවියන් වහන්සේගේ සේවය කරගෙන සිටීමා. நான் ஒரு சுயாதீனமான ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே මම පෞද්ගලිකව දෙවියන් වහන්සේගේ සේවය කරගෙන සිටිනා වූ මේ අවස්ථාවේදී என்னுடைய ஊழியத்திலே இதுக்கான குறைவுகளை நிறைவுகளை சொல்வதற்கோ අපගේ සේවාව තුළ අඩුපාඩුකම් තිබුණා. என்னை ஆவிக்குரிய ரீதியில் வழிநடத்த ஆவிக்குரிய தகப்பன் இல்லாத ஒரு ஊழியத்தை நான் செய்து கொண்டிருந்தேன். ඒ අඩුපාඩුකම සපයාත් මාව දෙවියන් වහන්සේ තුළ හරියාකාරව මඟ පෙන්වන්නත් නායකයෙක් නැතුව මම සිටියා. அந்த நேரத்திலே நான் ஜீசஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரி என்கிறான இந்த ஸ்தாபனத்தை குறித்து நான் அறிந்து கொண்டேன். ඒ අවස්ථාවේදී මම මේ යේසුස් වහන්සේගේ පවුල කියනා වූ මේ මිනිස්ට්‍රි ගැන මම දැනගත්තා. அறிந்து கொண்ட அந்த நாளில் இணைந்து கொண்ட நாள் தொடக்கம் இந்த நாள் வரைக்கும் මේ ආයතනය ගැන දැනගත්තා වූ ඒ අවස්ථාවේ පටන් ආරක්වා என்னுடைய ஊழியத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த ஸ்தாபனம் ஒரு ஆசீர்வாதமாக என் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. මගේ පුද්ගලික ජීවිත තුලත් මගේ පවුල ජීවිත තුලත් මගේ සේවය තුලත් මේ ආයතන මට තාමත් උපකාරයක් වුණා. பல நாட்களே ஊழியத்திலே நான் சோர்வட்டு போயிருக்கிற நேரத்திலே ගොඩක් අවස්ථාවලදී මං ආධෛර්යයට පත් වෙලා සිටිනා වූ අවස්ථාවේදී பல நேரங்களிலே தனிமையாக இந்த ஊழியை ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே ගොඩක් අවස්ථාවල මම තනියම මේ සේවය කරගෙන සිටිනා වූ ඒ අවස්ථාවේදී கர்த்தர் நல் தலைமைத்துவமாய் இருக்கிறான நம்முடைய தகப்பனாய் இருக்கிறான பாஸ்டர் ஒஸ்வின் மைக்கேல் அவர் மூலமாக இணைந்து கொண்டது மூலமாக මම මට මඟ පෙන්වන්න දෙවියන් වහන්සේ තුල මාව ඉදිරියට ගෙනියන්න මට දුන්නා වූ මේ පියාණනිගෙන මම දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. என்னுடைய பொருளாதாரத்திலும் அவர் உதவியா இருந்து மட்டுமல்ல මගේ ආර්ථික තුලත් මට එයා උපකාරයක් වුණා. என் செய்யறான இந்த ஊழியத்திலும் ஆவிக்குரியதிலையும் அவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் வேத காரியத்தை குறித்து நான் இன்னுமாய் ஆழமாய் கற்றுக்கொள்வதன் மூலமாக அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு இலகுவாக இருந்தது. මගේ දේවය තුලත් මගේ සේවය තුලත් දෙවියන් වහන්සේ තුල ඉගෙන ගත්තේ හැමදේම මට තාමත් උපකාරයක් වුණා. මම ඉදිරියට
அதுக்கு பிற்பாடு நான் பார்க்கும் பொழுது என்னுடைய ஊழியமான வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. ඊට පස්සේ මගේ සේවය වර්ධනය වෙන්න පටන් ගත්තා. இன்னொரு கிளை ஊழியங்களை ஆரம்பிக்க எனக்கு உதவி கிடைத்தது. සාකච්ඡා සභාවල් ආරම්භ කරන්න දෙවියන් වහන්සේ මට කරුණාව දුන්නා. சபையிலே அநேகமான ஜனங்கள் அதிகரிக்க தொடங்கினார்கள். ඒ වගේම සභාවේ මිනිස්සු වැඩි වෙන්න පටන් ගත්තා. அந்த நேரத்திலே எங்களுக்கு எந்த விதமான சவுண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நாங்கள் சத்தமாக பாடலை பாடி நாங்கள் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள வேண்டியதா இருந்தது. ඒ අවස්ථාවේ කිසිම සවුන්ඩ්ස් නැතුව මියුසික් බාණ්ඩ නැතුව අපි දෙවියන් වහන්සේ තුල අපි හයියෙන් කෑ ගහලා දෙවියන් වහන්සේගේ දේවමය කරන්න සිත වුණා. ஆகவே கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நாங்கள் கிறிஸ்துமஸ் ஆராதனை நேரத்திலே ගිය අවුරුද්දේ දෙසැම්බර් මාසයේදී නත්තල් දේවමය දවසේදී எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஜீசஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரியால பணம் கிடைத்தது. ලක්ෂ 2ක් මේ ආයතනය තුලින් අපිට ලබා දුන්නා. அந்த பணத்திலே நாங்கள் நல்ல தரமான சவுண்ட்ஸ் வாங்கினோம். ඒ තියාගෙන අපි තාමත් හොඳ වූ වාදනය ඒ කියන්නේ සවුන්ඩ්ස් ගත්තා. அதன் மூலமாக இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ඒ තුලින් තවත් අපි වර්ධනය කරන්න දෙවියන් වහන්සේගේ දේවමය සේවය වර්ධනය කරන්න දෙවියන් වහන්සේ අපිට උදව් කළා. அதே போன்று என்னுடைய மகளுடைய படிப்புக்கு நாங்கள் அதிகமாக சிரமப்பட்டிருந்தோம் என்ன செய்வதுன்னு சொல்லி. ඒ වගේම අපේ දියණියගේ ඉගෙනීම් කටයුතු ගැන අපි තාමත් කනකාඩුවෙන් සිටියා අපි මොකද කරන්නේ කියලා. பாடசாலையிலிருந்து அவளை பரீட்சை எழுத விடாமல் அவளை வீட்டிலே நிற்பாட்டி வைத்திருந்தார். ඉස්කෝලේ සිට යාව අයින් කරලා තිබ්බා. යාට විභාගේ මුණ දෙන්නේ නැහැ කියලා. ஆகவே என்னுடைய மகள் அழுகிறது வேதனையாக எனக்கு அதிகமாய் காணப்பட்டது. අපගේ දියණිය අඬනකොට අපිට දුක හිතා. ஆகவே அந்த நேரத்தில் நாங்கள் உரிமையோடு பாஸ்டரிடம் நாங்கள் பேசினோம். ඒ අවස්ථාවේදී අපි පාලකතුමා සමග කතා කරා. அவர் பேசி ஒரு சில நாட்களிலே அவளுக்கு தேவையான முழு பணத்தை எங்களுக்கு அவர் தந்தார். පාස්ටර් සමග කතා කරලා දවසක් යද්දී දෙවියන් වහන්සේ පදා ඒ මුදල අපිට ලබා දුන්නා. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே ஜீசஸ் மினிஸ்ட்ரியுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஒஸ்டின் மைக்கேல் ஐயா அவர்களுக்கும் ඒ නිසා මේ උදෑසන මේ පාස්ටර් මේ ආයතනයේ පාස්ටර්ට අපි පාස්ටර්ට அதே போல அமெரிக்கா தேசத்தில் எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்தா அவர் எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ඒ වගේ මේ ආයතනයෙන් අපිට උදව් කරපු හැමෝටම අපි දිවන්ද වෙනවා. அதே போன்று நாங்கள் விசேஷமாக நான் நன்றி செலுத்த வேண்டியதா இருக்கு பாஸ்டர் ஸ்டீவுக்காகவும். ඒ වගේම අපි විශේෂ ස්ටීව්ටත් සුදිවන්ද වෙනවා. அவை எல்லா நாளிலும் நான் மனமுடைந்து போய் நிற்கிறேன். நான் அவரோடு தொலைபேசி மூலமாக பேசும் பொழுது எனக்கு அநேக சந்தர்ப்பங்களை பலப்படுத்தி ஆறுதல்படுத்தி என்னை தாங்குகிறார்கள். මම අධෛර්යයට පත් වෙන්නා වූ හැම අවස්ථාවෙදීම පාලකතුමා මට හයියක් වුණා. ஆக எந்த ஒளிவு மறையும் இல்லாமல் ஒரு திறந்த புத்தகமாக நான் கூடியதான ஒரு ஊழியக்காரனை කිසි கற்றுக் දෙයක් වසන් කරන්නේ නැතුව ඒ හැමදේම එලිපිට කතා කරන්න දුන්නා. වේ 16 ගෙනත් මම දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා ஆகவே இந்த කරනවා. ஸ்தாபனத்தில் இணைந்தது எனக்கும் ஆசீர்வாதமாக இருந்தபடினாலே என் தேவனுக்கு நன்றி මේ செலுத்துகிறேன். ආයතනයේ සමග එකතු වෙච්ච එක ගැන මම ඊටමත් දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. මේක ඊටමත් උදව්වක් වුණ නිසා.